தமிழகத்தில் தமிழ் அழிந்து வருகிறது என்பதற்கு நம் கண்முன் தோன்றும் உதாரணமாக தென்படுகிறது சென்னை மாநகராட்சி பேருந்து நிறுத்தங்களில் வைக்கப்பட்டுள்ள ஆங்கில விளம்பர பலகைகள். இதை சுட்டிக்காட்டும் விதமாக முகம் தெரியாத நபர் பொதுமக்களையும் அரசையும் நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த கேள்வி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் மட்டும் சுமார் 100க்கும் அதிகமான மாநகராட்சி பேருந்து நிறுத்தங்கள் உள்ளன. இந்த பேருந்து நிறுத்தங்களில் மாநகராட்சி நிர்வாக அனுமதியுடன் சில வணிக நிறுவனங்கள் விளம்பரம் செய்து வருகின்றன. இந்த விளம்பரங்கள் அனைத்துமே ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதை கண்ட முகம் தெரியாத நபர் ஒருவர் ஆங்கிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து விளம்பர பலகைகளிலும் தமிழ் எங்கே என்பதை உணர்த்தும் விதமாக தமிழ் கேள்விக்குறி என வரைந்துள்ளார். இது மாதிரி ஆடு கொடுத்து இவனுங்களை எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. தமிழ்ல எழுதின ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டானுங்க. அதனால இவனுங்க இஷ்டம் போல எழுதிக்கிறானுங்க. இங்கிலீஷ்லயே இது பண்ணி இங்கிலீஷ்லயே ஃபுல்லா இது பண்ணிடுறானுங்க. அதனால தமிழ்ல ஒரு வார்த்தை கூட இது பண்றது இல்ல. அதனாலதான் தமிழே காணும். இதை பார்க்கும் தமிழ் மக்களுக்கு தமிழ் எங்கே என கேள்வி எழுப்பப்பட்டது கூட தெரியவில்லை என்பதுதான் நிதர்சனம். எல்லாம் எழுதி தமிழ் எழுதி பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வர போறேன். இப்ப அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் கேட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் விற்பனை செய்யும் இந்த வணிக நிறுவனங்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்காத வண்ணம் செயல்படுகின்றன என்று குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். மாநகராட்சிக்கு சொந்தமான பேருந்து நிலையம் இங்க தமிழ்ல ஒரு எழுத்து கூட இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ இது மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த இடத்துலயே தமிழுக்கு உண்டான மரியாதை கிடைக்கலன்ற பட்சத்துல இந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்களுடைய இதுல நிறுவனத்துல எப்படி தமிழ் எழுதியிருப்பாங்க? கண்டிப்பா எழுதிருக்க மாட்டாங்க. இப்போ இதுதான் இன்னைக்கு தமிழுடைய நிலைமை தமிழ்நாட்டுல. இதான் படிச்சாலும் தமிழ் தான் வேணும். தமிழ் படிக்கிறோம், இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க தான். இங்கிலீஷ் படி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நம்ம பிள்ளைங்க கால்மெட்ல சேகரம் இது சேகரணும். நம்மளால முடிஞ்சு தமிழ் தான் மெயின் நம்மளுக்கு. இந்த காலத்துல அப்போ சொன்னாரு கலைஞர் சொன்னாவில தமிழ் தான். எந்த போர்ட்ல ரோட்ல எந்த இதுனா தமிழ் தான் இருக்கணும், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடாது. மெல்ல தமிழ் இனி சாகும் என்ற பாரதியின் கூற்றுக்கு உயிர் கொடுக்கும் விதமாக அமைந்த இந்த விளம்பர பலகைகளை அகற்றி தமிழ் வாழ்க என்று முழங்கும் மாநகராட்சி அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.